ரோகிணி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைத்த வேலைகள் எல்லாமே கரெக்டாக நடக்கணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாமே வேணுமா, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப நாள் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த பதிவில் உங்களுக்கான சிறப்பான நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த நாட்கள் வந்து சிறப்பான நாட்கள்ட்டு அந்த டேட் எல்லாமே சொல்கிறேன். அந்த நாட்களில் உங்களுடைய முக்கியமான வேலைகள் எல்லாமே செஞ்சு பாருங்கள். பணவரவுகள் தரக்கூடிய நாட்கள். அது மட்டும் இல்லைங்க, இந்த நாட்கள் வந்து மனமகிழ்வை உங்களை நோக்கி வந்து கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகின்றது. இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள். அதன் மூலமாக அனைத்து விதமான சிறப்புகளையும் பெறலாம். இந்த வாரத்தில் 31, 1, 3, 5 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளையும் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலுமே என்னுடைய மனசுக்கு திருப்தியான சில விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னு மனக்குறையோடு இருக்கீங்களா? அந்த மனக்குறை வந்து தீர்த்துக்கலாம். ஒவ்வொரு வாரமும் இல்லைன்னா நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகளை கொடுப்பார் முருகப்பெருமான். சஷ்டி அன்னைக்கு கூட முக்கியமான நாள், அற்புதமான நாள் சஷ்டி. அது வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரிதான், தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரிதான். இந்த நாட்களில் போய் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். 2 விளக்குகள் போடுங்க. அரளிப்பூ மாலை இல்லைன்னா அரளிப்பூ சரம் அதை போட்டு வழிபாடு பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக இந்த பதிவில் சில நாட்கள் வந்து நான் உங்களுக்கு தர்றேன். அந்த நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயுமே வந்து வெற்றிகளை பார்க்கலாம். அந்த நாட்கள் எது அப்படின்னா 30, 1, 2, 4 இந்த நாட்களில் முக்கியமான வேலைகள் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை வந்து இந்த நாட்களில் முயற்சி செய்து பாருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய மனசில் நினைக்கிற காரியத்தில் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் இந்த பதிவில் சில நாட்களை இந்த வாரத்தில் சில முக்கியமான அற்புதமான நாட்களை வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணி தர்றேன். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் வந்து எந்த நாட்கள் போகணும்னு பிடிக்குதோ சரிங்களா, அந்த நாட்கள் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க. வெற்றிலை மாலை போடுங்க. இல்லை அப்படின்னா துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. 2 நெய் விளக்குகள் ஏற்றுங்க. அதன் மூலமாக உங்களுடைய மனக்குறைகள் எல்லாமே தீரும். எல்லாமே நல்ல நல்ல விஷயமா வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். இந்த வாரத்தில் வந்து 31, 2, 4 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய செயல்களில் வெற்றிகளையும் தரக்கூடிய நாட்கள். இந்த நாட்களை யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக அமையும்.